இன்றைக்கி சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு பார்க்கலாம். எனக்கு எப்போவுமே இந்த கருவாட்டு குழம்பு ஃப்ளாப் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்று புளி கூடிரும், இல்லைன்னா உப்பு கூடிரும், இல்லைன்னா காரம் கூடிரும், இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் மண் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தடவை கடைசியில் சட்டியில் சோறு போட்டு சுரண்டி திங்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் நான் இப்போ குடம்புளி சேர்த்துருக்குறேன். அது ஒன்று சேர்த்தா போதும், ஆனால் நான் ஏன் 3 சேர்த்தேன்னு எனக்கே தெரில. பரவாயில்ல, கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டேன். அப்புறம் இந்த கருவாட்டு மண்டையெல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற வச்சாச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். இது கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு அந்த மண்சட்டியில் நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஏன் கம்மியாக சேர்க்குறேன்னா எனக்கு வெந்தயம் டேஸ்ட்டு பிடிக்காது. 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அதாவது வெங்காயம் நல்லா கலண்டு வர அளவுக்கு வதக்கணும். எல்லோரும் தக்காளி தான் கலண்டு வர அளவுக்கு வதக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் வெங்காயம் நல்லா கலண்டு வர அளவுக்கு வதக்கினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இப்போ இடையில தான் கருவேப்பிலை போடுறேன், ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு மறந்துட்டேன். கரைச்சி வச்சுருந்த புளியையும் சேர்த்துக்கிட்டாச்சு. எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால தான் 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றுறேன். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்தோம்ல மிளகு ஜீரகம், அதை நல்லா பொடி பண்ணி அதையும் கடைசியில் சேர்த்துக்கணும். இறக்க போகிற ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான இவனை சும்மா விட்டுறக்கூடாது, அப்படியே இறக்கி ஓரமாக வச்சிடணும். தலைக்கு தில்லை பார்த்தீங்களா, அடுப்புலேருந்து இறக்கி வச்சோன்னே எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சாப்பாடு கூட வச்சு இவனை சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நம்மளாட எப்படி சமைச்சிருக்கோன்ட்டு. என்ன தான் சோறை தட்டில் போட்டு சாப்பிட்டாலும் ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த மாதிரி குழம்பு சட்டியில் சோறை போட்டு சட்டியில் ஒட்டி இருக்கிற குழம்புலலாம் நல்லா விரசி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியேவும் சட்டியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம், இல்லைன்னா தட்டிலையும் போட்டு சாப்பிட்லாம். இந்த சோத்து கூட ஒரு ரவுண்டு டேஸ்டிங்கை போட்டுடலாம். சோறு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டுட்டு ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறும். அதை செய்ய பாருங்க. நைட்டு தோசை கூட வச்சு ஒரு டேஸ்டிங்கை போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.